உயர் நீதிமன்றம் பொன்முடி சைவம் வைணவம் குறித்து மிக ஆபாசமாக பேசினார். அதை இது வெறுப்பு பேச்சு கீழே வருது அப்படின்னு சொல்லி தானாகவே முன்வந்து அந்த வழக்கு எடுத்தாங்க. இதுக்கு முன்னால இந்து அமைப்பினர் பல பேரும் அங்கங்கே கேஸ் கொடுத்தாங்க. அப்படி இருந்தால் கூட உயர்நீதிமன்றம் தானாக இந்த வழக்கை போட்டது. அதில் தமிழக சார்பாக அட்வொகேட் அவர் பிஎஸ் ராமன் அட்டானி அவர் ஆஜராகும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிறைய இடத்துல கேஸ் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் விசாரணை பண்ணாங்க, அதில் போதிய ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதுனால அதோடைய முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது ஒழுங்காக விசாரிக்கப்படவில்லை. அதுவும் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர் இவர் அருவருத்தக்க வகையில் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு நீங்கள் அடுத்த கட்டமாக கோர்ட்டில் கூட நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் கூட தனிப்பட்ட வழக்காக போடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரை சாதாரணமாக கண்டித்ததோடு இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு போயிருக்காங்க. இந்த செய்தியை எப்படி பார்க்கறது? முதல்ல பொன்முடி பேசினது பரம அயோக்கியத்தனம் என்று நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஒரு பெண் அவரை வைத்துக்கொண்டு இப்படி என்றால் என்ன, இப்படி என்றால் என்ன, இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்லாம் பேசின ஒரு அயோக்கியத்தனத்தை திமுக திகாரர்கள் தவிர யாரும் பண்ண மாட்டாங்க. சரி, பேசினதுக்கு என்ன சொல்றாரு? அது நான் பேசல, அந்த காலகட்டத்தில் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்னால திராவிட கழகம் பேசினது, அதனுடைய எடுத்துக்காட்டைத்தான் சொன்னேங்க. எப்ப இருந்தாலும் அது சொல்றது தப்புன்னா தப்பு தான், அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. சரி, இப்போ இதை உயர் நீதிமன்றம் தானாகவே வழக்கு எடுத்த போது நமக்கெல்லாம் சந்தோஷமா இருந்தது. ஆரம்பம் ரொம்ப நல்லா இருக்கேன்னு. ஆனா அதெல்லாம் ஆரம்ப சூரத்தனத்தோடு முடிந்து விட்டது. ஏன்னா பொன்முடி மீது உள்ள வழக்குகள் எவ்வளவு விரைவாக முடித்து வைக்கப்பட்டன. முடித்து வைக்கப்பட்ட உடனே திருப்பி எப்படி ஆனந்த் வெங்கடேஷால மீண்டும் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே வழியில் தான் இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, இவர் என்ன பேசினார் என்பதை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம், அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் இவர் பேசினதுல தவறே இல்லை முன்னதான் சொன்னதுக்கு திருப்பி இவர் பேசினதெல்லாம் எழுதி 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 அந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே இந்த மக்கள் எதிர்ப்பு அந்த நேரத்தில் தெரிவிச்சாங்களா அப்படின்லாம் கேள்வி. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த எஃப்ஐஆர் எவ்வளவு மட்டமாக இருந்ததோ, இங்க அண்ணா நகர்ல அந்த மனநலம் குன்றிய ஒரு குழந்தை மீது எப்படி இருந்ததோ அதே மாதிரி அந்த இன்ஸ்பெக்டர் இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர் ஐஓ, அந்த ஐஓனுடைய ரிப்போர்ட் அவ்வளவு மட்டமான ஒரு ரிப்போர்ட்டை அவர் கொடுக்கிறார். அப்படி கொடுத்து முகாந்திரம் இல்லைன்னு சொன்னதுனால திருப்பி முகாந்திரம் இல்லை என்று ஏன் சொல்லுகிறார்கள், திருப்பியும் ஒரு வழக்கு கேஸ் எடுக்குது. அதாவது ஒவ்வொரு தடவையும் பொன்முடி விடுவிக்கப்படுகிறார், ஒவ்வொரு தடவையும் மீண்டும் கேஸ் எடுக்கப்படுகிறது. மீண்டும் கேஸ் எடுத்த பிறகு மீண்டும் இப்போ விடுவிக்கப்பட்டிருக்கார். இப்போ விடுவிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க, இனிமே நீங்க தனிநபர் போட்ட கேஸா போட்டுட்டு வாங்க அப்படின்னா இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு எனக்கு புரியல. இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த உதயநிதி சம்பந்தமான கேஸ் வந்தது, சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிறப்ப பீகார் மற்ற மாநிலங்கள்லாம் கேஸ் போட்டாங்கன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட் இது வரைக்கும் போட்டது போதும், இனிமே எந்த கேஸையும் ஃபைல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இப்போ இதை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனிப்பட்ட முறையில கேஸ் இனிமே போடலாங்கிறாங்க. எந்த நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல்? அதுதாங்க நீதிமன்றம். ஒரே விஷயத்துல நீங்க பாருங்க, அறநிலைத்துறை பணத்துல பள்ளிக்கூடம் கட்டலாமா கட்டக்கூடாது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா இருக்கு. அறநிலைத்துறையின் பணத்துல வேற வேலைகள் செய்யலாமா வேண்டாமா, நீதிமன்ற தீர்ப்பு வேற வேற வழக்குகள் வேற வேற தீர்ப்பு வருகிறது. இது நீதிமன்றத்துல இதுல ஒரு கிளாரிட்டி இல்லைங்கிறதா நான் பாக்குறேன். நீங்க உயர் நீதிமன்றம் கூடாது என்று சொன்னால் உச்ச நீதிமன்றம் ஆமாம் செய்யலாங்குது, உயர் நீதிமன்றம் செய்யக்கூடாதுன்னா உச்ச நீதிமன்றம் செய்யலாங்குது, இவங்க செய்யலாம்னா அவங்க செய்யக்கூடாதுங்க. கேஸுக்கு கேஸ் மாறி 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 உயர் நீதிமன்றமும் பேசுகிறது, உச்ச நீதிமன்றமும் பேசுகிறது. அப்ப நாம என்ன பார்க்கிறோம், மெரிட் ஆஃப் த கேஸை பார்க்கல, யார் அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்கிறத கோர்ட்டே பார்க்கிறதா அப்படிங்கிறதா நமக்கு கோர்ட்டு மேல உள்ள வருத்தமே. அதைத்தான் நான் சொல்ல வரேன். நேற்று இந்த காஜராவ் கேஸ்ல தலைமை நீதிபதியாக இருக்கிற ஒரு ஆளு
நீங்க தான் விஷ்ணு பக்தராச்சே, அவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு சொன்னா கோர்ட் எதுக்கு? ஐயா நான் கேட்டுக்கிறேன் ஐயா அப்படின்னு அவன் சொல்லிட்டா. உன்னை நம்பி வந்தது தப்பு தான், நான் கேட்டுக்கிறேன் ஐயான்னு போய் அவன் சட்டத்துல கையில எடுத்தான். சட்டத்தை கையில் எடுக்க கூடாதுங்கிறதுக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கான். உங்ககிட்ட வந்தா நீ அழகான சிற்பம், 10 அடி உயர சிற்பம், தலை மட்டும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது, அந்த துண்டிக்கப்பட்ட தலை மீண்டும் அந்த இடத்துல வைக்கப்படணுங்கிறது தான் அவருடைய பிரேயர். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ போய் அந்த சாமியவே கேளுன்னு சொன்னா அப்புறம் நீங்க எதுக்கு அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க? அவன் எதுக்கு உங்ககிட்ட கேஸ் கொண்டு வரான்? இதே விஷயத்தை வேறு யாராவது சொல்லி இருந்தால் சரி, நான் கேட்கிறேன். பாபர் மசூதி என்று சொல்லப்படக்கூடிய கட்டடம் இடிந்து விட்டது, முஸ்லிம்கள் எல்லாம் போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்னாங்க. இதுக்கு நான் என்னப்பா செய்யறது? உங்க அல்லாட்ட போய் கேளுங்கன்னு இதே சொல்லியிருப்பாரா? சொல்ல முடியுமா? இல்ல வேற ஏதாவது ஒரு சர்ச்சை இடித்து விட்டார்கள் போறாங்க, நான் என்னப்பா செய்ய முடியும்? உங்க கிறிஸ்டியர்கிட்ட போய் கேளுன்னு இத நீதி கவாயால சொல்ல முடியுமா? அப்போ யாரு வலுவிழந்தவன் அப்படின்னா அவனை என்னன்னாலும் பேசலாம். யாரு வலுவுள்ளவன் அவன்னா பதுங்கிக்கிறதுன்னா இது என்ன நீதிமன்றமா இல்ல கட்ட பஞ்சாயத்தானே எனக்கு புரியல. கட்ட பஞ்சாயத்து ஃபார் பெட்டர்னு இப்போ வர தோணுது. உடனே ஏதோ ஒரு நல்லதோ கெட்டதோ. அதனால ரொம்ப ஒரு தவறான முன்னுதாரணத்தை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நேற்று செய்திருக்கிறார். இப்ப நம்ம கேஸுக்கு வந்துருவோம். நம்ம கேஸ்ல இதே தானே. நீங்க என்ன சொல்லுகிறீங்க? நீதிமன்றம் வெளிப்படுத்துகிறது கூட தண்டனை கொடுக்காது. இல்ல, நான் என்ன சொல்றேன், நீங்க இன்னைக்கு பொன்முடிய கண்டிச்சுட்டு விட்டுட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி கேஸு சார், நீங்க கல்யாணராமன் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கல்யாணராமனை எதுக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? மற்ற மதத்தை இழிவாக பேசினார்னு தானே அரெஸ்ட் பண்ணீங்க. நுபுர் சர்மாவை என்ன பாடுபடுத்தினீங்க? கட்சியில இருந்தே சஸ்பெண்ட் பண்ண வைக்கப்பட்ட அளவுக்கு பண்ணீங்கல்ல. அப்பெல்லாம் போய் உங்க கடவுள் இதை கேட்டு பாருன்னு சொன்னீங்களா? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, முலாயம் சிங் மகன் அகிலேஷ் யாதவ் தன்னை எதிர்த்து அகிலேஷ் யாதவனுடைய அதாவது அவருடைய கட்சியை மதிக்கவில்லை என்ற ஒரு மௌலவியை சண்டை போட்டதுக்கு மௌலவிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறார் அகிலேஷ் யாதவ். நீங்க அதை பார்த்துருக்கீங்க. அப்ப அப்படி இருக்கும்போது அப்ப இந்துக்கள் சாதுக்களாக இருக்கிறார்கள்னா எல்லாம் பண்ணுவீங்களா? இப்ப பொன்முடியை நீங்க ஏன் மன்னிக்கிறீங்க? இந்துக்கள் இவங்க மேல அடிக்க மாட்டாங்க, உதைக்க மாட்டாங்கன்னு தைரியம் தானே. இதே இந்துக்கள் வேற மாதிரி பண்ணியிருந்தா நீங்க பொன்முடியை மன்னிச்சிருப்பீங்களா? மன்னிக்க மாட்டீங்க. இதே பொன்முடி இல்லாது வேற யாராவது செய்திருந்தால், இதை ஹெச் ராஜா பண்ணியிருந்தா, அர்ஜுன் சம்பஸ் பண்ணியிருந்தா, மாற்று மதத்தை பண்ணியிருந்தா, நீங்க விட்டுருப்பீங்களா? விட்டுருக்க மாட்டீங்கல்ல. அப்ப நீங்களா வழக்கை எடுத்துக்கொண்டு நீங்களாகவே எச்சரித்துக்கு விடுவது என்றால் அதுக்கு நீங்க வழக்கையே எடுத்திருக்க வேண்டாமேங்கிறேன். வழக்கை எடுக்கும் போதே எங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்தது. ஆகா, நீதிமன்றத்துக்கு கூட ஒரு கொஞ்சம் சொரணம் வந்துடுது போலுக்குன்னு வந்தது. இப்போ நீதிமன்றத்துக்கெல்லாம் அப்படிலாம் சொரணம் வரல அப்படிங்கிற எண்ணம் தான் வருது.